Hi viewers. The second part of the genetics, DNA. DNA is nothing but the deoxyribonucleic acid. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், குரோமோசோம்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். குரோமோசோம்ஸ் வந்து செல்லில் உள்ள நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம்ஸ்னு சொன்னோம். ரைட். இந்த குரோமோசோம்ஸில் உள்ள அந்த த்ரெட்டை அப்படியே நீளமாக எடுத்து பார்த்தோம்னா கிடைக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ. எப்படி இருக்கும் பார்த்துருப்போம், நிறையா புக்ஸோட அட்டையெல்லாம் பார்த்துருப்போம். ஸ்பைரல் மாதிரி, ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் ஸ்பைரல் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இந்த டயக்ராமில் இருக்க பாருங்கள். இந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏ இஸ் நத்திங் பட் த deoxyribonucleic acid. வாட் இஸ் டிஎன்ஏ? DNA என்னன்னா, DNA is the hereditary materials in human. ஹெரிட்டரின்னு அர்த்தம் ஜெனட்டிக்கா, பரம்பரை அப்படின்னு சொல்லுவோம். ஹெரிட்டரி மெட்டீரியல்ஸ் இன் ஹியூமன் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் அதர் ஆர்கானிசம். ஒரு ஆளோட மரபு பண்புகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஹெரிடிட்டரி இட்ஸ் நத்திங் பட் த மரபு அணு. ஒரு ஆளோட மரபு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ. நியர்லி எவரி செல்ஸ் இன் த பர்சன் பாடி ஹேஸ் த சேம் டிஎன்ஏ. உடம்புல உள்ள எங்கேருந்து செல்லை எடுத்து பார்த்தாலும் ஒரே மாதிரி டிஎன்ஏ தான் இருக்கும். காலில் ஒரு செல் எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒரு செல், எங்கே எடுத்தாலும் ஒரே மாதிரி டிஎன்ஏனா எங்கே இருக்கும்? The DNA is located in the cell nucleus. அது it is called nuclear DNA. மோஸ்ட்லி செல்ஸில் உள்ள நியூக்ளியஸில் தான் இருக்கும். பட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆல்சோ ஃபவுண்ட் இன் த மைட்டோகாண்ட்ரியா. பட் கொஞ்சோண்டு எங்கேயும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஆர் எம்டி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்குது? இந்த இருக்கு பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். சீக்கிரம் ஏற்கனவே பார்த்தோம். செல்லுக்குள்ளே நடுவில் என்ன இருக்குது? நியூக்ளியஸில் என்ன இருக்குது? குரோமோசோம். எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? 23 pairs ஆஃப் குரோமோசோம். 23 pairs ஆஃப் குரோமோசோம். எப்படி இருக்குது அந்த குரோமோசோம்? அப்படியே த்ரெட் மாதிரி இருக்குது பாருங்கள். ஹியர் இதுக்கு பேர் குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த கை மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த நூலை அப்படியே விரித்து பார்த்தோம்னா அந்த இருக்கு பாருங்கள், ஹிஸ்டோன் அப்படின்னு இருக்கும். உள்ள அந்த சின்ன சின்னதாக ப்ரோட்டீன், அந்த ஹிஸ்டோனை தூரம் எடுத்துகிட்டு அப்படியே நூல் மாதிரி இருக்கும். அந்த நூலை இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ராண்ட்ஸ், STRANDS, ஸ்ட்ராண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராண்ட்ஸில் நடுவில் அப்படி லேடர்ஸ் மாதிரி அப்படியே என்னது ஏணி மாதிரி அப்படியே இருப்போம். அது அமினோ ஆசிட்ஸ். த டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் ப்ளஸ் அந்த லேடர் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ. அப்போ எங்கே இருக்குது? குரோமோசோம்ஸில். குரோமோசோம் எங்கே இருக்குது? செல்லில் உள்ள நியூக்ளியஸில் இருக்குது. நியூக்ளியஸ் எங்கே இருக்குது? செல்லில் இருக்குது. ஸோ செல்லில் உள்ள நியூக்ளியஸில் உள்ள குரோமோசோமில் என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஎன்ஏ என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் ஹேஸ் எ யூனிக் டிஎன்ஏ லைக் எ ஃபிங்கர் பிரிண்ட். எப்படி இருக்கும்? உடம்புல நம்ம உலகத்தில் உள்ள எல்லாரோட டிஎன்ஏ வேறு வேறு மாதிரி இருக்கும். எப்படி வேறு வேறு மாதிரி இருக்கும்? ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆளுக்கு இருக்க மாதிரி இன்னொரு ஆளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காது. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு டிஎன்ஏ இருக்காது. போல் நான் சொல்கிறது வேர்ல்டு வைஸ் ரேராக இருக்கும். என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் வேறு வேறு மாதிரி டிஎன்ஏ இருக்கும். ஓகே, ரைட். எப்படி இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்ப்போம். இட் இஸ் ஃபார்ம்டு பை டிஆக்சிரிபோஸ்ங்கிற ஒரு சுகர், பாஸ்போரிக் ஆசிட், ஒரு பாஸ்பேட் குரூப் அண்ட் 4 டைப் ஆஃப் பேஸ். என்னதெல்லாம் இருக்குது? சுகர் இருக்குது, பாஸ்போரிக் ஆசிட் இருக்குது, ஒரு 4 பேஸ் இருக்குது. ஈச் டிஎன்ஏ மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலிநியூக்ளியோடைடு செயின். இருக்கு பாருங்கள், பாலி அதான் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இருக்கு பாருங்கள், 2 செயின் இருக்குது பாருங்கள், வளைஞ்சு இருக்கு பாருங்கள். ஒரு இது சீக்கிரம் ரைட் ப்ரௌன், இன்னொரு ப்ளூ கலரில் இருக்கும். 2 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈச் டிஎன்ஏ மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பாலிநியூக்ளியோடைடு. பாலிநியூக்ளியோடைடுனா அந்த செயின் வந்து ஒவ்வொரு செயினும் நிறைய நியூக்ளியோடைட்ஸ்னால் ஆனது. அது அடுத்த ஸ்லைடில் விச் ஆர் ட்விஸ்டட். அந்த 2
ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் 2 செயின்னு சொல்லுவோம். 2 செயினும் அப்படி லேடர் மாதிரி இருக்காது, ட்விஸ்ட் ஆகி இருக்கும். ஒன் அனதர் ஃபார்ம் எ டபுள் ஹெலிக்ஸ். டபுள் ஹெலிக்ஸை வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம். திஸ் டூ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகுல். இந்த 2 பாலிபெப்டைடு செயின் தான் டிஎன்ஏவோட பேக் போன், முக்கியமான ஒரு பார்ட். Both the chain are connected by each other by some organic base. ஒரு ஸ்ட்ராண்ட்ஸும் இன்னொரு ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாம் ஒரு செயினும் இன்னொரு செயினும் எப்படி இருக்கும், ட்விஸ்டடாக இருக்கும், ஹெலிக்ஸ் மாதிரி இருக்கும். அதை கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் பேஸ். இதாக இருக்குது பாருங்கள், க்ரீன் அண்ட் இதாக இருக்குது பாருங்கள், க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் இந்த பார்ட்ஸ். ஸோ இதனால் ஆனது சுகர்னாலையும் பாஸ்போரிக் ஆசிட்னாலையும் 4 பேஸ் ஆனது. அந்த செயினை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சைடில் உள்ள அந்த 2 செயின் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கும், அதை ஸ்ட்ராண்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. எப்படி இருக்கும், ட்விஸ்டடாக இருக்கும், ஹெலிக்ஸ் மாதிரி இருக்கும். 2 செயினை இணைக்கக்கூடியது என்னது, ஆர்கானிக் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டிஎன்ஏவில் உள்ள அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ பேக் போன் ஆஃப் தி டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ரைட். Each chain of the DNA molecule consists of the many nucleotide. Each nucleotide is formed by சீக்கிரம் இதான் நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு குரூப் நியூக்ளியோடைடு தருக்கு பாருங்க, சீக்கிரம் சுகர் பாஸ்பேட் எஸ், எஸ்னா சுகர், பீனா பாஸ்பேட் குரூப், இது ஒரு நியூக்ளியோடைடு. சீக்கிரம் ப்ளஸ் ஒரு பேஸ், இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் தான் நியூக்ளியோடைடு. இதே மாதிரி எத்தனை இருக்குது பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், சுகர் பாஸ்பேட் ஒரு பேஸ், சுகர் பாஸ்பேட் ஒரு பேஸ், சுகர் ஒரு பாஸ்பேட், அதே மாதிரி நிறையா இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்கிறதுனால ஈச் செயின் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி நியூக்ளியோடைடு. ஈச் நியூக்ளியோடைடு இஸ் ஃபார்ம்டு பை இருக்கு பாருங்க, சீக்கியர் இருக்கு பாருங்க. ஈச் நியூக்ளியோடைடு எப்படி இருக்குது, ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்குது, ஒரு சுகர் இருக்குது, ஒரு பேஸ் இருக்குது. அதான் சொல்லியிருக்கு. சீக்கியர் டிஆக்சிரிபோஸ், ஐ மீன் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க சுகருக்கு பேர் என்ன பேர், டிஆக்சிரிபோஸ். பாஸ்பேட் குரூப் இருக்குது. ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேஸ், 4 பேஸில் எது வேணாலும் இருக்கலாம். இதாக இருக்குது பாருங்கள், இங்கே போட்டிருக்கு ஏன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஏன்னு என்ன அர்த்தம், அடினைன். சி ஜீனு போடுறோம், ஜீனு என்ன குவானைன். அடுத்து டீனா என்ன தைமின். அடுத்து சீனா என்னது சைட்டோசின், சைட்டோசின். சிஎர் இது 2 மாறி மாறி அரேஞ்ச்டாக இருக்கும் பாருங்கள். ஏடிசிஜி, ஏடினா அடினைன் தைமின், சீனானது சைட்டோசின் அண்ட் குவானைன். சீக்கியர் இப்படி அரேஞ்ச்டாக. இதே மாதிரி இது ஒரு பாலிநியூக்ளியோடு, இது ஒரு பாலிநியூக்ளியோடு, இதே மாதிரி நிறைய இது ஒரு நியூக்ளியோடு, இது நிறைய நியூக்ளியோடு சேர்ந்தது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பாலிநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஆக்சிரிபோஸ் சுகர் இருக்குது, பாஸ்பேட் குரூப் இருக்குது, ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பேஸ் இருக்குது. இதுக்கு பேர் தான் நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்ததுக்கு பேர் தான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். The strands of DNA are arranged in such a way that both are bound by specific pair of base. இது ரொம்ப முக்கியமானது. இந்த 4 பேஸ் சொல்லியிருக்கேன் பாருங்கள், என்னெல்லாம் அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின். இந்த 4 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பர்டிகுலராக தான் இருக்கும். எப்படி, அடினைனோட தைமின் இருக்கும், குவானைனோட சைட்டோசின் இருக்கும், அடினைனும் சைட்டோசினும் சேராது. அதான் சொல்லியிருக்கிறாங்க. சிஹியர் அதான் அந்த வார்த்தை. த ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் அரேஞ்ச்டு இன் சச் ஏ வே தட் போத் ஆர் பவுண்ட் பை ஸ்பெசிஃபிக் pairs of bases. The adenine of the one strand bind specifically with the thymine of the opposite strand. நல்லா கவனிச்சு. சிஹியர் தான் இருக்கு பாருங்க, ஒரு ஸ்டாண்டில் அடினைன் இருக்குது, இன்னொரு ஸ்டாண்டில் தைமின் இருக்குது பாருங்க. 2 இணைக்கிறது லேடரில் எப்படி ஏணியில் நடுத்தில் ஒரு அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இணைக்கும்ல, அதே மாதிரி அது எப்படி இருக்கும். அடினைன் இருந்துச்சுன்னா அதில் 2 பேஸ் இருக்கும். ஒரு பேஸ் அடினைனாக இருந்தால் இன்னொரு பேஸ் தைமின் தான் இருக்கும், தைமின் தான் இருக்கும். சைட்டோசினோ குவானைன் நினச்சி அது அப்படின்னு பார்த்தோம்னா சிமிலர்லி சைட்டோசின் ஆஃப் தி ஒன் ஸ்டாண்ட் பைண்ட் வித் குவானைன் ஆஃப் தி அதர் ஸ்டாண்ட். Similarly, cytosine of the one strand bind with guanine of the other strands. அடுத்து DNA form the component of the chromosomes which carry the hereditary information, that you know.
The hereditary information that is encoded in the DNA is called genes or genome அப்படின்னு சொல்லுவோம். The hereditary அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரபு பண்புகள் வந்து எப்படி டிஎன்ஏவில் கோட் ஆகிருக்கோ அதுக்கு பேர் தான் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதை பொறுத்து ஒரு ஆளோட கேரக்டரை வந்து டிசைட் பண்ணுறது. ஒரு ஆள் கருப்பாக இருப்பான்னா அவனோட கோடிங் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஆள் நல்லா சிவப்பாக இருப்பான், அவனுக்கு ஜீன் கோடு வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஆள் ஹைட்டாக இருப்பான், அவனுக்கு ஜீன் கோடு ஒரு மாதிரி அரேஞ்ச் இருக்கும். ஒரு ஆள் ரொம்ப ஷார்ட்டாக இருப்பான், அவனுக்கு ஜீன் கோடு வேறு மாதிரி இருக்கும். இந்த டிஎன்ஏவில் எப்படி வந்து ஹெரிடிட்டரி இது இன்ஃபர்மேஷன் வந்து கோடாக இருக்கோ அதுக்கு பேர் தான் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதாக இருக்குது பாருங்க, 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது பாருங்க, 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எப்படி இருக்குது, ட்விஸ்டாக இருக்குது, அதெல்லாம் ஹெலிக்ஸாக இருக்குது. ரெண்டையும் இணைக்கக்கூடியது என்னது, பேஸ் அப்படின்னு சொல்லுவேன். 4 வகையான பேஸ் இருக்குது. என்ன பேஸ்லாம், அடினைன், தைமின், குயானைன், சைட்டோசின். அதில் எப்படி இருக்கும், அடினைன் இருந்ததுன்னா தைமின் இருக்கும், குயானைன் இருந்தால் சைட்டோசின் தான் இருக்கும். ரைட்டா? இந்த டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ 2 டைப்ஸ் இருக்குது, நியூக்ளியர் டிஎன்ஏ அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. நியூக்ளியர் டிஎன்ஏ பேரில் இருக்குது, எங்கே இருக்குது, நியூக்ளியஸ் ஆஃப் த செல்ஸ். இட் கண்டெயின் 2 காப்பீஸ் பெர் செல். இது வந்து ஒரு செல்லில் 2 காப்பி இருக்கும். டிஎன்ஏ குரோமோசோம் ஸ்ட்ரக்சர்ஸ் லீனியர் வித் ஓப்பன் எண்ட். நீளமாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஓப்பனாக இருக்கும். டிஎன்ஏ இஸ் ஹேப்ளாய்டு. டிஎன்ஏ இஸ் ஹேப்ளாய்டு. இது வந்து இந்த டைப் ஆஃப் டிஎன்ஏ என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மியூட்டேஷன் ரேட் இஸ் லெஸ் தென் 0.3%. அது என்ன வேர்டு, மியூட்டேஷன் ஒரு முக்கியமான வார்த்தை. நல்ல ஒரு ஜீன் வந்து இன்னொரு ஜீனாக மாறுறதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு சாதாரணமாக என்ன செய்யற அப்படின்னு பார்த்தா நார்மலாக ஒரு செல் இருக்குது, திடீர்னு ஏதோ சம் ரீசன்னால் அந்த செல் அப்படியே கேன்சர் செல்லாக மாறிடுது. இதுக்கு பேர் தான் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜீன் வந்து இன்னொரு ஜீனாக மாறும். இந்த நியூக்ளியர் டிஎன்ஏவில் இந்த மியூட்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எவ்வளவு, 0.3% தான் இருக்கும். ஆனால் அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவில் இங்கே எப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இருக்குன்னு பார்ப்போம். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இஸ் லொக்கேட்டட் இன் த மைட்டோகாண்ட்ரியா பேர்லே இருக்கும். இட் கண்டெயின் 100 to 1000 காப்பீஸ். ஒவ்வொரு இதுலேயும் 100 to 1000 காப்பீஸ் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இஸ் யூஸ்வலி ஹேவ் க்ளோஸ்ட் அண்ட் சர்க்குலர் ஸ்ட்ரக்சர். அது பாருங்கள், லீனியர், இது எப்படி இருக்கும், ரவுண்டாக இருக்கும். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இஸ் ஹேப்ளாய்டு கம்மிங் ஒன்லி ஃப்ரம் த மதர்கிட்டேருந்து வரக்கூடிய ஜீன் மட்டும்தான் இருக்கும். மதர்கிட்டேருந்து வரக்கூடிய குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். த மியூட்டேஷன் ரேட் இஸ் ஜென்ரலி ஹை. அதை விட இது அதிகமாக மியூட்டேஷன் ஆகும். ஸோ டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ 2, ஒன்று வந்து நியூக்ளியர் டிஎன்ஏ, இன்னொன்று வந்து என்னது மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ என்ன, வெரி சிம்பிள், ஸ்டோரிங் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஜீன் சம்பந்தம் ஒரு ஆளோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அதில் கோடாக இருக்கும். எப்படி மொபைல் இந்த நம்ம லேப்டாப்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். ஹார்ட் டிஸ்கில் அந்த மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மெமரியை தூரம் எடுத்துட்டோம்னா நாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதில் போட்டோகிட்ட எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு ஆளோட டிஎன்ஏவில் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் டைரக்டிங் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா இது தேவை. டிஎன்ஏ ஜீனட்டிக்கல் எப்படி இருக்கோ அதை மாதிரி தான் ஒரு ஆளுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். அடுத்து ஜெனட்டிக் கோடு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது டிஎன்ஏ. அடுத்து டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இன் அவர் பாடி, எவாலுவேஷன், ஹெரிடிட்ரி அண்டு டிஃப்ரென்ஷியேஷன், வித்தியாசப்படுத்துறது, பரம்பரையாக எடுத்துகிட்டு வர்றது, எவாலுவேஷன், ஒரு இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, நம்ம உடம்புல சாப்பாடு செரிக்கிறது, இப்போ கார்போஹைட்ரேட்டை உடச்சி குளுக்கோஸாக மாற்றுறது, எல்லாமே இந்த டிஎன்ஏவில் உள்ள ஜீனோம் தான். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் என்னது, ஸ்டோரிங், டைரக்டிவ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், கோடிங் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சம் ஆக்டிவிட்டி. ஸோ டிஎன்ஏங்கிறது என்னது, வெரி சிம்பிள், ஹெரிடிட்டரி மெட்டீரியல்ஸு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் தான். ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய ஒரு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பார்ட்ஸ் தான் டிஎன்ஏ.
எங்கே லொக்கேட் ஆகிருக்கு ரெண்டு இடத்துல, மெயினாக நியூக்ளியஸில் தான். மைட்டோகாண்ட்ரியாவில் கொஞ்சோண்டு இருக்கும். நியூக்ளியஸில் எங்கே, செல்லில் உள்ள நியூக்ளியஸில் உள்ள குரோமோசோம்ஸில் அந்த த்ரெட்டு மாதிரி இருக்கும். அந்த த்ரெட்டை அப்படியே உழைச்சி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே ஸ்டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏவில் என்ன இருக்குது, நிறைய நியூக்ளியோடைடு மாலிகல்ஸ் இருக்குது. அதான் பாலி நியூக்ளியோடைடு. ஒரு நியூக்ளியோடைடில் என்ன இருக்கும், ஒரு சுகர் இருக்கும், ஒரு பாஸ்பேட் இருக்கும், ஒரு ஆர்கானிக் பேஸ் இருக்கும். அந்த ஆர்கானிக் பேஸ் என்னதாக இருக்கலாம், அடினைனாக இருக்கலாம், குவைனைனாக இருக்கலாம், தைமினாக இருக்கலாம், அண்டு சைட்டோசைனாக இருக்கலாம். எப்படி அரேஞ்ச்டாக இருக்கும், டபுள் ஹெலிக்ஸ். இந்த ரெண்டு அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்விஸ்டடாக இருக்கணும். ஸ்ட்ராண்ட்ஸில் என்ன இருக்கும், பாஸ்பேட் குரூப்பு, சுகர் இருக்கும். பாஸ்பேட் சுகர், பாஸ்பேட் சுகர், பாஸ்பேட் சுகர், அப்படியே மேலே ஏணி மாதிரி அரேஞ்ச்டாக இருக்கும். அண்டு ரெண்டுக்கும் இடையில என்னது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு இடையில பேஸ் இருக்குது. என்ன பேஸ் இருக்குது, அடினைன், தைமின், குவைனைன் அண்ட் சைட்டோசின். அடினைன் இருந்தால் தைமின் இருக்கும், குவைனைன் இருந்தால் சைட்டோசின் இருக்கும். ஏடிசிஜி ஏடிஜிசி இப்படி தான் இருக்கும். இந்த ஆர்டர்லாம் அரேஞ்ச்ட் ஆகிருக்கும். அண்டு டைப்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெண்டு டைப், நியூக்ளியர் டிஎன்ஏ, இன்னொரு டிஎன்ஏவுக்கு பேர் நம்பர் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. அண்டு ஃபங்க்ஷன்ஸ், ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறது, ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணுறது, ஜெனட்டிக்கல் கோடிங்கை உருவாக்கிறது, அடுத்து நம்ம பாடியில் உள்ள ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது. தேங்க்யூ. இட்ஸ் வெரி சிம்பிள் டாபிக். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.